அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ குரூப் 2க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் சார். ஆல்ரெடி 2 டெஸ்ட் பேட்ச் ராமானுஜம் 7ன்னு ஒன்று போயிட்டுருக்கு, அப்புறம் ராமானுஜம் 6ம் போயிட்டுருக்கு. மீதிலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சிச்சு. அது இல்லாமல் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலன் டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று மாணவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அட்வான்ஸாக வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஆகஸ்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 30 கொஸ்டின் இருக்குது சார், ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும் சார். அதனால் ஆல்ரெடி எல்லாம் பேசிக் எல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்றவங்க இந்த வேலன் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்படின்றதால கொஞ்சம் ஈஸியாகவே நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் சார். அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த டெஸ்ட்டில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் 5 கொஸ்டின்ஸ் எப்பவுமே டஃப்பாக வைப்பேன் நான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 3100க்கு 4 வருட குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகம். இது ரெண்டுத்துக்கும் 40 ரூபா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே வட்டி அப்படின்னா என்ன யாரையும் பெருக்கிறதானே இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டோ அதுக்கு உண்டான வட்டி தான் 40 ரூபா. நல்லா புரிஞ்சுங்க. டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போகிற பாருங்க. ஓகே, இதை மைனஸ் வச்சு போட்டு போகிறதுலாம் ரொம்ப பெருசாக போவோம். டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போகிற பாருங்க. இது ஒரு அசல், இது ஒரு அசல். இந்த ரெண்டு அசலுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதுக்குண்டான வட்டி தான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, 3100க்கு 2900க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு 100, இது ஒரு 100, 200 டிஃப்ரென்ஸா? அவ்வளோதாங்க. அசல் வந்து 200 எடுத்துக்கிட்டேன். என் எவ்வளோ? 4 ஆண்டுகள். ஆர் தெரியாது. பை 100 ஈக்குவல் டு எவ்வளோ வட்டி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 40 ரூபா வட்டி. இது பாருங்கள், 2 ஜீரோவா? ஒரு நாள் 4 5 நாள் 40. இங்கே பாருங்கள், 1 2 2 10. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5% தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பி தான் ரைட்டுங்க. அடுத்தது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். ஒரு தொகை தனி வட்டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது 4 ஆண்டுகளில் 50% அதிகரித்தால் 10,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இதே 4 ஆண்டுகளுக்கு 40%னா ஆண்டு வட்டி வீதம் 10ன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் இங்கே 50ன்னு சொல்கிறதால முதல்ல ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓராண்டு வட்டி வீதம் என்னென்னா இந்த 50 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 25 அப்படி என்னென்னா 25/2% 6 கண்டுபிடிச்சோம். இப்போது 10,000க்கு 3 வருஷத்துக்கு 3 வருஷம் அப்படின்னாலே உங்களுக்கு ரேஷியோ தெரியும். 3:3:1ன்ற ரேஷியோவில் நான் போட போகிறேன். இப்போ நான் எல்லாமே சிம்பிளை பண்ணுறது டேரெக்டாக நான் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 10,000 எடுத்துக்கிட்டேன்னா ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 25/2 இன்ட்டு 100. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1250ன்னு கிடைக்கும். அதை 3ஆல் பெருக்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு 3ன்னு தானே ரேஷியோ, 3ஆல் பெருக்கிட்டேன். பெருக்குன்னு என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3750ன்னு கிடைக்குது. சரி, இந்த 1250 எடுத்துக்கணும் இல்லையா? 1250 இன்ட்டு பர்சன்டேஜ் என்ன? 25/2/100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 156.25. இதையும் நான் 3ஆல் பெருக்குறேங்க. பெருக்கணும்னா ஓகேவா? இங்கே பாருங்கள், 468.75. இந்த பெருக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அடிக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? புரியுதுங்களா? இதை பாருங்கள், இது 2ஆல் மட்டும் அடிச்சுட்டு இதை மொத்தம் பெருக்கிட்டு 2 சான் தள்ளிப்புள்ளி வச்சா இது வந்துடும். அடுத்தது 156.25 இன்ட்டு 25/200. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 19.53ன்னு கிடைக்கும். இதை 1ஆல் தான் பெருக்கணும், அப்படியே விட்டுக்கலாம். இப்போ இதை 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். இது 3த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 42.38.25ன்னு வரும். இது ரவுண்ட் ஃபிகராக 42.38 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ். இந்த சிம்பிளை பண்ணுறதுல கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இது 2ஆல் மொத்தம் பெருக்கிட்டு 12 டிவைட் பண்ணிட்டு அடிச்சிட்டோம்னா ஈஸியாக டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள். அடுத்தது, ஒரு கூட்டு வட்டியில் அசல் n ஆண்டுகளில் நல்லா கவனிக்கணும். n ஆண்டுகளில் எவ்வளோ மடங்காக மாறுது? m மடங்காக மாறுகிறது எனில் an ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், an ஆண்டுகள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கிறேன்னா அந்த நம்பரை எடுத்து போய் மேலே போட்டுட்டா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்மை போட்டுட்டேன். இங்கே என்ன நம்பரை பெருக்கு அந்த நம்பரை எடுத்து போய் தலைமையில போடணும். m⁴a. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பழைய, அதாவது புது புக்கில் 8th புக்கில் ஃபஸ்ட்டு வந்தது பாருங்கள், அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ். அடுத்த 4வது கேள்வி.
கூடுதல் 99ம் HCF 9 உடையமான மிகையெண் ஜோடிகளின் எண்ணிக்கையை காண்க. HCF 9 அப்படின்னாலே அந்த ரெண்டு நம்பரும் 9 உடைய மடங்குல தான் இருக்கும். அப்போ 9A + 9B = 99. அந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்கும்? 9 உடைய மடங்குல. ஒரு நம்பர் 9A, இன்னொரு நம்பர் 9B. இதுலேருந்து 9 வெளியே எடுத்துட்டேன். A + B = 99. ஓர் 9 9 11 9 99. அப்போ A + B ஓட வேல்யூ 11. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 11. இது மாதிரி எத்தனை ஜோடி வருதுன்னு பார்க்கணும். பட் அந்த ரெண்டு ஜோடியோட HCF என்னவாக இருக்கணும்? 1 இருக்கணும். இப்போ 11 ஆட் பண்ணுங்க. எப்படி? 6 5 7 4 8 3. என்ன பண்ணுறது? ஒன்று அதிகரிக்க ஒன்று குறைக்கிறேன். 9 2 10 1. பாருங்கள், இது HCF எல்லாத்துக்கும் 1 தான் வரும். அப்போ ஒரு ஜோடி, ரெண்டு ஜோடி, 3 ஜோடி, 4 ஜோடி, 5 ஜோடி. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். இது வரக்கூடாது. இங்கே பாருங்கள், 105 1001 2436 ஆகிய எண்களை வகுக்கும் மீப்பெரியன். மீப்பெரியன் யாது அப்படின்னா HCF எடுக்கணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. HCFல டைரெக்டாக வகுக்கிறது மீப்பெரியன் கேட்பாங்க. வகுத்து மீதி ஒரு தனியாக மீதி கொடுப்பாங்க, இல்லை தனித்தனி மீதி கொடுப்பாங்க. இது மாதிரி வரும்போது கம்பேர் பண்ணி படிங்க, தெளிவாக இருக்கும். சரி, இது 3ஆக இருக்குமா? இது 3ஆல் வகுப்படுமானா இது 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 3 வராது. 11 என்னென்ன? 1 விட்டு 1ன்னு பார்க்கணும். பாருங்கள், இதுக்கு இங்கே பாருங்கள், 5 1 6. இது 11ஆல் வகுப்படாது. அப்போ 11ம் கிடையாது. ஓகேவா? அடுத்து 21 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ 21 கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? 7 தான் சரியான ஆன்சர். ஸோ நம்ம இது மாதிரி டிவிசிபிள் ரூலை வச்சு போட்டு கற்றுக்கலாம். பார்த்துக்குங்க. இப்போ நான் சம்ஸாக போட்டு காட்டுறேன். முதல்ல இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம். சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் 1001ன்னு போடுறேன். ஸோ 105 அப்படின்னு போடுறேன். இது 9 மடங்கு போட்டால் வரும். 9 மடங்கு பெருகுனா 945 அப்படின்னு கிடைக்கும். 56. மறுபடியும் 105 56 அப்படின்னு போடுறேன். ஒரு மடங்கு போட்டால், 2 மடங்கு போட்டால் அதிகமாக வரும் இல்லையா? ஒரு மடங்குன்னு போட்டால் 56. கழிச்சோம்னா என்ன வரும்னா 49. ஏன்னா 9 6 5 மீதி 1 49ன்னு கிடைக்கும். மறுபடியும் 56 49ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு 49 49, மீதி 7 வரும். 7 மறுபடியும் 49ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7 49, மீதி 0. மீதி 0 வந்துச்சுன்னா 7. அப்போ 7 மட்டும் தான் இருக்குங்க. ஓகேவா? அப்போ 7 தான் சரியான ஆன்சர். அடுத்து இது 7ஆல் டிவைட் ஆகுதான்னு இதையும் செக் பண்ணிக்கணும். இதையும் 7ஆல் டிவைட் ஆகுதா? இங்கே பாருங்கள், 2436. இது மாதிரி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 3 21, மீதி எவ்வளோ? 3 33, 4 28, 4 28, மீதி 5 56, 8 56. கரெக்டாக டிவைட் ஆகுது. அப்போ 7 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன். நம்பரோட பெருக்கல் பலன் கொடுத்துறாங்க. எல்சிஎம் ஆனது HCFன்னு 60 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ மீப்பேவா மற்றும் மீசிமாவோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல HCF வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எல்சிஎம் வந்து எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்க? 60 மடங்குன்னா 60 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தானே வேணும். அப்போ 59 எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. புரியுதாங்க? 59 எக்ஸு. சரி, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா தானே இந்த அமௌண்ட்டு. பாருங்கள், 60 x² = 34,560. ஒரு 0 ஒரு 0. 1 6 6, 5 6 30, மீதி 4 45, 7 42, மீதி 3 6 36. அப்போ x² 576னா அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 26ன்னு வரும். ஏன்னா 25 25 625ன்னு வரும். அப்போ 26 என்ன வரும் பாருங்கள். 576 ரூட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24ன்னு வரும். ஏன்னா 25 25 பெருகுனாலே 625. அப்போ அதோட கம்மியாக வருதுன்னா லாஸ்ட்டில் இங்கே பாருங்கள் 6 முடிவுத்தால 1 24ன்னு வரும், 26ன்னு வரும். 26க்கு நிச்சயமாக வராது. ஏன்னா இதோட அதிகமாக போகும். அப்போ 24 தான் ஆன்சர். இதில் போடுங்க. இது பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 24 இதில் பெருக்குங்க, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள், ஏன்னா வித்தியாசம் கேட்குறாங்க. 59 × 24 இது பெருக்குனீங்கன்னா 1416 எங்கே இருக்குங்க? ஏ தான் சரியானது. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், 2 ஆண்கள் அல்லது 6 பெண்கள் அல்லது 4 குழந்தைகள் சேர்ந்து ஒரு வேலையை 99 நாட்கள் முடிப்பார்கள் எனில், ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது மூணுத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும்? 99 தானே வரும். ஸோ 99ன்னு போட்டுட்டேன். டிவைட் 2 ஆண்கள் சொல்கிறாங்க. ஒரு ஆண்கள் அப்படின்னா என்ன வரும்? 1/2. 6 பெண்கள்
அப்போ ஒரு பெண்கள்னால் 1/6. 4 குழந்தைகள் அப்படின்னா 1/4. அவ்வளோதான். இது சிம்பிளை பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க. கீழே மொத்தத்துக்கு எல்சிஎம் என்ன வரும்? 1 6 6 2 6 12. அப்போ 12ன்னு வருமா கீழே? இங்கே பாருங்கள் 6 × 12 2 6 12 3 4 12. இந்த 12 மேலே போயிடும். ஸோ 99 × 12 கீழே ஆரம்பம் 9 9 2 11 1 11 11 9 11 99 12 9 108 ஆன்சர். அவ்வளோதாங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தேர்வில் 1100 சிறுவர்கள் உள்ளாங்க, 700 சிறுமிகள் இருக்காங்க. 42% ஆண்களும் 1100க்கு 42 போடுறேன் பை 100 அப்படின்னு போடுறேன். 2 0 2 0 42 11 பிறகு என்ன வரும்? 2 4 2 6 462ன்னு வரும். அடுத்தது 700 30% பெண்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 30 அப்படின்னு போடுறேன். கீழே 100 2 0 2 0 3 21 210. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ண என்ன வரும்? 2 7 672 அப்படின்னு வருது. ஓகேவா? அப்போது தேர்ச்சி பெற்றவங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதானே தேர்ச்சி, பாஸ். ஸோ இதில் இது பாஸ்னா முதல்ல பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி போடலாம், இல்லைனா ஃபெயில் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபெயிலோட எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800. அதில் 672 கழிங்க. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ இங்கே பாருங்கள், 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, 7ல் 6 போச்சுன்னா 1 1 1 1 2 8 டிவைட் 1800. ஏன் ஃபெயில்? இது இங்கே பாருங்கள், மொத்தம் ஸ்ட்ரென்த்து இது. அதில் ஃபெயில் தானே இது கண்டுபிடிச்சிட்டேன். ஃபெயிலில் பாஸ் ஆகுது. பாஸ் தான் நாங்கள் இந்த அமௌண்ட் இதை கீழே போட்டுக்கிறது. பாஸை கழிச்சிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஃபெயில் கிடச்சிரும். ஃபெயிலோட பர்சன்டேஜ்னா ஃபெயிலோட ஸ்டூடெண்ட்ஸை போட்டேன், கீழே மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்டேன், இன்ட்டு 100 2 0 2 0. இதை சிம்பிளை பண்ணால் 62 பாயிண்ட் சம்திங்னு வரும். அதாவது 62 2/3 அப்படின்னு வரும். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். ஸோ பர்சன்டேஜில் டிஃப்ரெண்ட் ஆனது இது, பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது ஏ என்பவர் பியை விட 33 1/3% அதிகமாக வருமானம் பெறுகிறார் எனில் பி என்பவர் ஏயை விட எத்தனை சதவீதம் குறைவாக வருமானம் பெறுகிறார்? இது ஈஸியானது தான், பட் இங்கே கலப்பினத்தில் கொடுக்கும்போது நிறைய சிரமப்படுவாங்கன்றதுக்காக இதை போடுறேன். 33 1/3 என்ன? 100/3% டிவைட் அதிகம்னு சொல்கிறதுல கீழே 100/3 இன்ட்டு 100. அவ்வளோதான். இது சுருகுனா ஆன்சருங்க. ஸோ என்ன சதவீதம் கொடுக்கணும் அது மேலே போடணும். அதிகரிக்கிறதுனா கீழே ப்ளஸ்ன்னு போடணும், குறையுதுன்னா கீழே மைனஸ்ன்னு போடணும். அவ்வளோதாங்க. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். இது 300 300 100 400. இங்கே பாருங்கள், 100/3 இன்ட்டு இது 400/3. அப்போ மேலே இங்கே பாருங்கள் 3 மேலே போய்டும், கீழே 400ன்னு வந்துடும், இன்ட்டு 100. இந்த 3 3 அடிபட்டு போச்சு, 2 0 2 0 அடிபட்டு போச்சு. ஒரு நாள் 4 25 நாள் 100. அப்போ ஆன்சர் என்னென்னா 25%. எங்கே இருக்குன்னா பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கேள்வி. 7 9 11 15 ஆகிய ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கழித்தால் அதன் விகித சமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி கேள்வி வருதுனாலே நீங்கள் ஆன்சர் ஒன்று இது பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கா, ஒன்று கழிச்சு இதில் போடுங்க. போட்டால் என்ன வரும்? இது என்ன வரும்? 6, இது 8, இது 10, இது 14. இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க 80. இது ரெண்டுத்தையும் பெருங்க 80 வருதா? இல்லை. அப்போ 1 கிடையாது. விகித சமமாக தானே. ஸோ இந்த இப்போ 3 ஆன்சர் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறேன். 7ல் 3 போச்சுன்னா 4 6 8 12. இங்கே பாருங்கள், 8 6 48 4 2 48. கரெக்டாக வருதா? அப்போ 3 தாங்க ஆன்சர். வேறு எதுவுமே வராது. நீங்களும் செக் பண்ணுங்கள், வரவே வராது. ஓகேவா? ரைட்டு. அடுத்தது 11வது கொஸ்டின்ஸ். ஏபிசி மூவரும் ரூபாய் 731 பிரிச்சுக்கிறாங்க. எவ்வளோ பிரிச்சுக்கிறாங்க? 731 பிரிச்சுக்கிறாங்க. ஏ என்பவர் பியை விட 25% அதிகம், பி ஆனவர் சியை விட 25% குறைவு. இங்கே பாருங்கள், முதல்ல ஏக்கும் பிக்கு எடுத்துக்கிறேன். ஏ என்பது பியை விட 25% அதிகம்னா இது 100ன்னு போடுறேன், இங்கே 125ன்னு போடுறேன், இங்கே 4 25 100 5 25 125. அடுத்தது பி சி. பி ஆனது சியை விட 25% குறைவு. சியை விட இது 100ன்னா இது எவ்வளோ? 75. இது 4ன்னு வரும், இது 3 25 கேன்சல் பண்ணுறேன். இப்போ ஏபிசிக்கு ஒரே ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்கள். ஏபி எவ்வளோ? 5 4. பிசி எவ்வளோ? 3
4. இந்த 3 இங்கே பக்கத்தில் வலிச்சிக்கங்க. இந்த 4 அப்படியே இங்கே வலிச்சிக்கங்க. 5 5, 4 12, 4 16. எதனா அடிக்க முடியுமா பாருங்கள்? அடிக்க முடியும். மொத்தம் கூட்டுங்க. 16 ஒரு 15 31 41 43. அவ்வளோதாங்க. 43 மடங்கு தான் 731. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17ன்னு வருங்க. ஏன்னா 7 3 21 செக் பண்ணி பாருங்கள். ஒரு மடங்கு 17. அப்போ என்ன கேட்குறாங்க? சியோட பங்குத்தொகைன்னு கேட்குறாங்க. 16ஆல் பெருக்கிட்டா முடிஞ்சு போச்சு. சியோட 16 இன்ட்டு 17. அப்போது 272ன்னு வரும். எங்கே இருக்குது? ஏ தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 12வது கொஸ்டின் பாருங்கள். 3Dயில் ஒரு கொஸ்டின்ஸு. ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம், ஓகேவா, ஆரம் 2 வாட்டி வந்திருக்கு. ஆரம் கோளத்தின் ஆரத்திற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம், ஒரு உருளை இருக்குது, ஓகேவா, இதோடைய ஆரம் ஒரு கோளத்தினுடைய கோளம் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கோளத்துடைய ஆரத்திற்கு இந்த ரேஷியோ சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவைகளின் கன அளவுகளும் சமம் எனில் நேர்வட்ட உருளையின் உயரம் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டோட கன அளவு என்ன? இதோட கன அளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இதோட கன அளவு என்ன? 4/3 பை ஆர்ஸ் கியூப். ஹெச்சோட வேல்யூ 6 தான். ஏன்னா உருளையின் ஆரம் கோளத்தின் ஆரத்திற்கு சமம். ஸோ ரெண்டு பக்கம் என்னாகும்? இங்கே பாருங்கள், பை கேன்சல் ஆகிடுச்சா? ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ உயரம் மட்டும் வேணும்னா 4r/3. சொல்லுங்கள், உயரம் அந்த ஆரத்தின் எத்தனை மடங்கு? 4/3 மடங்கு. ஆரத்தின் 4/3 மடங்கிற்கு சமம். அப்போது 12வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 13வது கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டம் கொடுத்துட்டாங்க சார். செவ்வகம் ரெக்டாங்குலர் அப்படின்னாலே டி அப்படின்னு சொல்லுவோம். இதை டி ஸ்கொயராக போட்டால் 41ன்னு எடுத்துக்கலாம். இது எல், இது பி, இதாங்க டி. ஓகேவா? அதன் பரப்பு எவ்வளோ? எல் இன்ட்டு பி எவ்வளோ? 20. ஓகேவா? இப்போது இதை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி பெருசாக கொண்டு வரதோட நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். பரப்பு கொடுத்தா ஈஸியாக போட்டலாம். சுற்றளவு என்னன்னு கேட்குறேன். அப்போ எல் பி தெரிஞ்சால் சுற்றளவு போட்டலாமா? சரி, 2 நம்பரை பெருக்குனா 20 வரணும். அந்த 2 நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 41 வரணும். ஏன்னா டி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாகரத்தை யூஸ் பண்ணால் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போது 2 நம்பரை பெருக்குனா 20 வரணும். ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 41ன்னு வரணும். இங்கே பாருங்கள், 5 நாள் போட்டு பார்க்கலாமா? 2 போடலாம். ஆனால் 10 ஸ்கொயர் பண்ணாலும் 100 வந்துடுது. ஆனால் இங்கே 41 தான் மொத்தமே. 5 25, 4 நாள் 16. ஆட் பண்ணுங்கள், 41ன்னு வருது. அப்போது எல்லோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 4. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 9, இது 9. அப்போ 18. அவ்வளோதாங்க. ஸோ சுற்றளவு அப்படின்னா என்ன அப்படின்னா பெரிமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் எல் ப்ளஸ் பி 2 டைம்ஸ் ஆஃப் 5 + 4 9 9 2 18 ஆன்சர். ஓகேவா? ரைட்டுங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க 27. அவற்றின் பெருக்கல் பலன் 288 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடுதல் 27ன்னு கொடுத்துருந்தா அந்த 27 3 உறுப்புன்றதில் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 3 27. அப்போ நடுவு உறுப்பு தெரிஞ்சு போச்சு 9ன்னு. இப்போ ஏ ஒரு உறுப்பு, பி ஒரு உறுப்பு, சி ஒரு உறுப்பு. ஓகேவா? இது மூணுத்தையும் என்ன பண்ணுறேன்? பெருக்கிறேன். 288. இப்போ பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நடு உறுப்பு 9ன்னு தெரிஞ்சு போச்சா? 9. 9 டிவைட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு 288 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 9 9 27. மீது 1 2 18. அப்போ என்ன கிடைக்கும்? 32 கிடைக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மோ லாஸ்ட் டேர்மோ பெருக்குனா 32 வரணும். நடுவில் 9ன்னு வரணும். எங்கே இருக்குது பாருங்கள், நடுவில் 9 3 இருக்குது. இந்த ஏவும் சியும் பெருக்குனா 32 வரணும். 3 45, 3 31, 2 16 32, நடுவில் 9. அப்போ டி தான் சரியானது. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது எனில் 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ப்ராபபிலிட்டி. 3 முறை சுண்டப்படுகிறதுனா மொத்த கூறுவெளி 2³ = 8ன்றது தெரியும். அந்த 8 என்னன்னா இங்கே பாருங்கள், 4H 4T அப்படின்னு போடுங்க. ஓகேவா? அடுத்து 2 2 2H 2T 2H 2T. அடுத்து 1 1. இங்கே பாருங்கள், H T H T H T H T. இப்போ சொல்லுங்கள்,
2 அடுத்தடுத்த பூக்கள் 2 T கன்டினியூஸா வரா மாரி எத்தனை இருக்கு பாருங்க. இங்க 1 இருக்கா? இங்க 1 இருக்கா? இங்க 1 இருக்கு. 3 இருக்கா? புரியுதாங்க? 3 இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம் இது நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. மறுபடியும் சொல்றேன். 2 அடுத்தடுத்த பூக்கள் அப்படின்னா, எங்க இருக்கு? இதோ HTT இருக்கா? HTT இருக்கா? அடுத்தது இங்க பாருங்க. TT இருக்கா முன்னாடி? புரியுதா சார்? இங்க கொஞ்சம் நல்லா தெளிவா எழுதியிருந்தா நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ, இங்க பாருங்க 2 T கன்டின்யூவா வருது. இங்க 2 T கன்டின்யூவா வருது. இங்க 2 T இதுல வந்து 3 வருதோ அது 2 எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான 2 கன்டின்யூவா வரணும். அப்போ 3/8 தான் சரியான ஆன்சர். எங்க இருக்கு? சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஒரு குடும்பத்தில் ஒரு தம்பதிக்கு ஒரு மகன், ஒரு மகள் உள்ளனர். தம்பதியின் வயது மகளின் வயதைப் போல 3 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க. தந்தையினுடைய வயது மகளின் வயதைப் போல எத்தனை மடங்கு? இது எக்ஸ்ன்னா இது எவ்வளோ? 3x. ஓகேவா? அடுத்து மகனின் வயசு அம்மாவின் வயசில் பாதியாகும். மனைவி தன் கணவனை விட 9 வயது இளையவள். இப்போ இது மகள். ஓகேவா? அடுத்து மனைவி தன் கணவனை விட எத்தனை வயது இளையவள்? 9 வயது இளையவள். அப்போ x மைனஸ் 3x மைனஸ் 9ஆ? ஸோ 9 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ மேலே வரேன். என்ன சொல்கிறாங்க? மகனின் வயது அம்மாவின் வயதில் பாதி. இப்போ மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவின் வயதில் பாதி. 3x மைனஸ் 9/2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சகோதரன் அவருடைய சகோதரியை விட 7 வயது மூத்தவள். இங்கே பாருங்க. இது சகோதரி சகோதரனை விட சகோதரன் அவருடைய சகோதரியை விட 7 வயது மூத்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்க. அப்போது இது மகள் வயசு, இது பையன் வயசு. ஓகேவா? இங்கே யார் அதிகம்னு சொல்கிறாங்க? சகோதரன் அவருடைய சகோதரியை விட 7 வயது மூத்தவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும்னா மகள் வயசு கம்மி. இதில் +7ன்னு போட்டுக்கிறேன். +7ன்னு போட்டுட்டோம்னா இங்கே பாருங்கள் 3x மைனஸ் 9/2. யூஸ்வலாக தனித்தனியாக சொல்லும்போது இதுதான் அதிகம். மகன் அதிகம், மகள் கம்மி. ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது இங்கே 7 போட்டால் தான் ரெண்டும் ஈக்குவல் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு சார். 2x 2 7 14 ஈக்குவல் டு 3x மைனஸ் 9. எக்ஸ் இந்த பக்கத்தில் எடுங்க, இது இந்த பக்கத்தில் எடுங்க. அப்போ இது எக்ஸாக மாறும். 14 9 23. அவ்வளோதாங்க. எக்ஸோட மதிப்பு 23. தாயின் வயது என்ன? தாய் எவ்வளோ? மனைவி எவ்வளோ? 3x மைனஸ் 9ஆ? 3 × 23 மைனஸ் 9. 3 3 9 2 69 மைனஸ் 9 ஈக்குவல் டு 60 சரியான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்தது 17வது கேள்வி. ஒரு உறவுமுறை கணக்கு. ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி பாஜ்பாய்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகேவா? அவன் என் சகோதரனின் தந்தையின் ஒரே மகளின் மகன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாஜ்பாய் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிறேன், ஜென்ஸு. அவன் சொல்கிறார் என்னென்னா, என் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். என் சகோதரனின் தந்தையின் சகோதரனா ஒரே தலைமுறை தந்தையின் அப்படின்னு ஒரே மகளின் மகள் அப்படின்னா இவங்களுக்கு சிஸ்டர்ஸ் தான். மகளின் மகன். இதுதான் அந்த புகைப்படத்தில் உள்ள ஒரு நபர். புகைப்படம் உள்ள நபர். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, புகைப்படத்தில் இருக்கும் நபருக்கு பாஜ்பாய் எப்படிப்பட்ட இங்கே தானே பாஜ்பாய் பாருங்க. இதுதான் இவர் யார் அப்படின்னா அம்மாவோட பிரதர். அப்போ தாய் வழி மாமா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ மாமான்னு இருந்தால் அது ஆப்ஷன் கொடுங்க. தாய் வழி மாமான்னு இன்னும் தெளிவாக கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். அடுத்தது 18வது கொஸ்டின்ஸ். ABCDEF என்ற 6 நபர்கள் 2 வரிசைகளில் 3 பேர் வீதம் அமைந்துள்ளனர். இங்கே பாருங்கள். 1 2 3 1 2 3. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி என்பவர் எஃப்க்கு இடமிருந்து 2வதாக அமைந்துள்ளார். டி என்பவர் இங்கே பாருங்கள் எஃப்க்கு இடமிருந்து 2வதாக அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சி என்பவர் ஈக்கு அருகில் இருக்காரு. அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள் சின்னு போட்டுக்கலாம். இ சி என்பவர் ஈக்கு அருகில் அப்படின்னா பக்கத்தில், எதிரில் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்துடும். இங்கே அருகில் அப்படின்னு சொல்கிறாங்க. சி என்பவர் இ இந்த இடத்துல சியும் போடலாம், இங்கேயும் சி வரலாம். ஸோ அடுத்த வரையும் வரும்போது பார்த்துக்கலாம். சி என்பவர் டி என்பவருக்கு எதிரே குறுக்காகும். கண்டிப்பாக இப்போ இங்கே தான் சி போட்டாங்கன்னா இங்கே சி போடக்கூடாது. ஸோ எதிரே குறுக்காக இருக்கார்.
பி என்பவர் எஃப்க்கு அருகில் அமர்ந்துள்ளார். அப்போ பி இங்கே போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இன்னும் யார் பெண்டிங்கு? ஏ மட்டும்தான். அப்போ ஏவை இங்கே போட்டுட்டேன். முடிஞ்சு போச்சா? ஏசிஇ டிபிஎஃப். இப்போ பிக்கு எதிரே இருப்பவர் யார்? இ. அப்போ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 19வது கொஸ்டின்ஸ். 5 பெண்கள் எம்என்ஓபிக்கு ஒரு வரிசையில் நிற்கின்றனர். ஓகேவா? 5 பெண்கள். அப்படியே லைனாக போடுங்க. 1 2 3 4 5. பி என்பவர் கியூவின் வலதுபுறம். இங்கே பாருங்க. பி என்பவர் யாரு? கியூவின், இங்கே கியூ போடணும், இங்கே பி போடணும். ஏன்னா பி என்பவர் கியூவோட வலதுபுறம். ஏன்னா இது வலது, இது இடது அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது என் என்பவர் கியூவின் இடதுபுறம். என் என்பவர் கியூவின் இடதுபுறம். ஆனால் எம்மின் வலதுபுறம். இங்கே எம்முன்னு வந்துடும். என் என்பவர் கியூவின் இடதுபுறம், எம்மின் வலதுபுறம். பி என்பவர் ஓவின் இடதுபுறத்தில் இருக்காரு. அப்போது பி என்பவர் ஓவுக்கு இடதுபுறம். அவ்வளோதாங்க. அப்படியே லைனாக போட்டால் முடிவு வச்சுங்க. எம் என் கியூ பி ஓ. அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? வலதுபுறத்தில் கடைசியாக உள்ளது. வலதுபுறத்தில் கடைசியாக இருக்கிறது யார்? இதுதான். ஓ தாங்க சரியானது. இப்போ சி தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கீழ்கண்ட எண் தொடர் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராதமாகி 8க்களின் 5க்கு அப்புறம் 8 வரணும். ஆனால் என்ன 3 வரக்கூடாது. 58 வரணும். பக்கத்தில் 3 வரக்கூடாது. அது மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ பாருங்க 58 வந்துருக்குது. ஆனால் 3 வந்துருக்குது. அப்போ இதை எடுத்துக்கூடாது. அடுத்து 58 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3 வரல. அப்போ இதை எடுத்துக்கலாமா? 1 எடுத்துக்கலாம். வேறு என்ன 58 இருக்கா பாருங்க. 58க்குது 4 இருக்குது. அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அடுத்து 58 பாருங்க. 58 வருது. ஆனால் 3 வருது. இதை எடுத்துக்கூடாது. 58 பக்கத்தில் 7, 8க்கு அப்புறம் 7 வருது இல்லையா? 3 வரக்கூடாது. அவ்வளோதான். இதையும் எடுத்துக்கலாம். 58 வேறு எங்கே? இங்கே பாருங்க. 58 இருக்கா? அடுத்து 3 வரல. அப்போ 1 2 3 4. அப்போது டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 21வது கொஸ்டின்ஸ். ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள், அந்த சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் எனில் மொத்தம் எத்தனை பெட்டிகள் அப்படின்னு நிறைய பேர் 7ன்னு போட்டிருப்பாங்க. 5 தான் சரியானது. ஓகேவா? ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள். ஓகேவா? ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 சிறிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 2 3. ஸோ 4 5. இங்கே பாருங்கள். 1 2 3 4 5. ஒரு பெரிய பெட்டிக்குள் 2 சிறிய பெட்டிகள் இருக்குது. அந்த சிறிய பெட்டிக்குள்ளே 2 சிறிய பெட்டிகள் இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன? 5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது மேலே உள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்ன அப்படின்னு. இதை ஏறு வரிசையில் எழுதலாமா? என்ன வரும் சொல்லுங்கள். 3 4 5 2 2 4 6 7 8 2 3 8. மிகப்பெரிய எண் எது? 678. ஆனால் 600 அது தேடக்கூடாது. 678 எது? 786. 786 எங்கே இருக்குது? சி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது ஒரு பகனுடைய 2 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ள எனில் ஹார்ட்டின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள். இதில் என்ன ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டார் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். அப்போ அப்படியே கிளாக் வைஸில் போட்டால் முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள். ஸ்டார் போடுறேன். இது கிளாக் வைஸில் வட்டம், அது கிளாக் வைஸில் ஒரு டைமண்ட். ஓகேவா? ஸ்டாருக்கு என்னது? இங்கே பாருங்கள். இதுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்டில் ஷேடோ, அடுத்தது ஹார்ட்டினில் ஷேடோ. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹார்ட்டின் எதிர்பக்கம் என்ன? இதான் ஹார்ட்டு. ஹார்ட்டின் எதிர்பக்கம் என்ன? ஷேடோ இல்லாத டைமண்ட். ஷேடோ இல்லாத டைமண்ட். டி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து 25வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள். இது 2ஆல் பெருக்குனா இது வருது. இதை 3ஆல் பெருக்குனா இது வருது. இது 4ஆல் பெருக்குனா இது வருது. இது 5ஆல் பெருக்குனா இது வருது. அப்போ அடுத்த நம்பர் எதால் பெருக்கணும்? 7ன்னு போட்டு அதை 1ஆல் பெருக்குனா தான் 7. அப்போ என்ன ஆன்சர்னா இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ். என்ற வார்த்தையில் உள்ள முதல் மற்றும் 2வது எழுத்துக்கள், 3வது மற்றும் 4வது எழுத்துக்கள், 5வது மற்றும் 6வது எழுத்துக்கள் பலவற்றை மாற்றினால் உங்கள் இடதுபுறத்திலிருந்து எண்ணும் 8வது எழுத்துன இதை அப்படியே என்ன பண்ணணும்? 1 2 மாற்றணும். இங்கே பாருங்கள். IEM 1 2. அடுத்து FS 3 4 மாத்திரம்.
அப்போ எஃப் எஸ் ஆர் ஓ யூ டி இஎன் மாற்றியாச்சா? இப்போ இடதுபுறத்துலேருந்து எண்ணும் 8வது எழுத்து 1 2 3 4 5 6 7 8 டி தான் சரியானது. அப்போ சி தான் சரியானது. ஓகேவா? சரிங்க. தேங்க்யூ.